open your Bibles with me to Galatians chapter 4. கலாத்தியர் 4வது அதிகாரத்துக்கு நேராக உங்களுடைய வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். I want to bring to you a message entitled, We are called to be like Jesus. இயேசுவை போல இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான தலைப்பிலே செய்தியை கொண்டு வர விரும்புகிறேன். At some time in our life or the other, we have seen wonderful personalities and we wanted to become like them. நாம் ஏதோ ஒரு நம்முடைய காலகட்டத்திலே ஏதோ ஒரு நல்ல பெரிய மனிதர்களை பார்த்து நாம் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று விரும்பி இருக்கிறோம். I want to preach like him. அவரை போல நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். I want to do ministry like this person. இந்த மனிதனைப் போல நாம் ஊழியம் செய்ய வேண்டும். So we have had our own aspirations like that. இதே போல अनेक விதமான ஈர்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. And then older people ask the children most of the times, what do you want to become when you grow old? முதியோர்கள் சிறு பிள்ளைகளிடத்திலே अनेक முறையில் இவ்வாறாக கேட்டிருக்கிறார்கள், நீங்கள் பெரியவர்கள் ஆகும்போது என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? And they say, I want to be a teacher, I want to be a doctor, I want to be a scientist. நான் டீச்சராக இருக்க வேண்டும் அல்லது டாக்டராக மாற வேண்டும் அல்லது அறிவியல் ஆளராக நான் மாற வேண்டும் என்று அவர்கள் பதிலளிக்கிறார்கள். Let me ask you, whom do you really want to be like? நீங்கள் யாரை போல இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? I want to show you somebody you really need to be like, and that is the Lord Jesus Christ. நான் உங்களிடத்திலே இன்றைக்கு காட்ட விரும்புகிறது நீங்கள் யாரை போல உண்மையாகவே மாற வேண்டும் என்கிறதை பற்றி காட்ட விரும்புகிறேன். அது யார் என்றால் இயேசு கிறிஸ்து. We are called to be like Jesus. நாம் இயேசு கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். As we return to our study in Galatians, we can find that Paul is exhorting these believers in Galatia that you need to grow up in maturity like Jesus Christ. நம்முடையதான படிப்புக்கு நேராக கலாத்தியர் புத்தகத்தில் கடந்து செல்கிறதான போது பவுல் அந்த கலாத்தியர் சபைக்கு ஊக்கப்படுத்துகிறதான ஒரு காரியம் என்னவென்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை போல மாற வேண்டும். Galatians chapter 4 verse 19 and 20. கலாத்தியர் 4வது அதிகாரம் வசனம் 19 20. என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன். உங்களை குறித்து நான் சந்தேகப்படுகிறதுனால் நான் இப்பொழுது உங்களிடத்தில் வந்திருந்து வெறுகையாவது பேச விரும்புகிறேன். Amen. Galatian Christians, like every Christian, wanted to grow in their lives. கலாத்திய கிறிஸ்தவர்கள் கூட மற்ற கிறிஸ்தவர்களைப் போல அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ளதாக வளர வேண்டும் என்று But விரும்புகிறார்கள். Paul sees that they are growing in the wrong way. ஆனா பவுல் அவர்களை பார்க்கிறார் எப்படி என்றால் அவர்கள் ஒரு தவறான விதத்திலே அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். Paul had gone to this region and planted the churches, and later false prophets came and gave them false teachings by which now they are not growing but they are going back from faith. இந்த பகுதிகளுக்கு பவுல் கடந்து சென்று தேவனுடைய வார்த்தைகளை அங்கு சுவிசேஷமாக பிரசங்கித்திருக்கிறார். அதற்கு அப்புறமாக மற்ற தவறான கள்ள உபதேசகர்கள் அங்கு கடந்து வந்து அங்கு தவறான போதைகளை கொடுத்து அங்கே அவர்களை திசை திருப்புகிறார்கள். And Paul is giving the picture of a motherly affection in this passage. இங்கே ஒரு தாயினுடையதான அந்த ஈர்ப்பை பற்றி பவுல் இங்கே எடுத்துரைக்கிறார். Paul is telling that when I first pioneered this church in my first mission journey, I went through a lot of hardships. என்னுடையதான முதல் ஊழிய பயணத்திலே நான் இந்த சபையை நான் நிறுவினதான போது अनेक விதமான உபத்திரவங்களுக்குள்ளதாக நான் கடந்து சென்றேன். People were against me. I was stoned because of the pioneering this church. எனக்கு ஜனங்கள் अनेक பேர் எதிராக எழும்புகிறார்கள், என்னை கல்லெறிந்தார்கள் இந்த சபையின் மூலமாக. In the midst of all this difficulty and persecution, this church was birthed. It was like a mother with great pain giving birth to a child. இந்த எல்லா விதமான பாடுகளின் மத்தியிலும் இந்த சபை ஒரு தாயானவள் கற்பவேதனை படுத்து அதிலே பிறப்பிக்கிறதை போல இந்த சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. And now they are his spiritual children. இப்போது இவர்கள் இவருடையதான ஆவிக்குரிய பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். Now Apostle Paul feels that he is in birth pain again because they are not formed into the image of Christ. இப்போது மறுபடியுமாக இந்த பவுல் எதை உணர்கிறார் என்றால் இவர்கள் அந்த கற்பவேதனை படுகிறதான அந்த சம்பவத்தை மறுபடியும் உணர்கிறார். ஏனென்றால் அவர்கள் அந்த சுவிசேஷத்தை சரியாக ஏற்றுக்கொள்ளவில்லை. How are you today? நீங்கள் இந்த வேளையில் எப்படி இருக்கிறீர்கள்? Is there progress in your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் காணப்படுகிறதா? After knowing Jesus for months and years, is your life stagnant or is there growth? இயேசு கிறிஸ்துவை நீங்கள் अनेक விதமான காலங்களில் நீங்கள் அறிந்து உணர்ந்ததான போது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயர்ந்து கொண்டிருக்கிறதா அல்லது கீழே செல்கிறதா? Are you conforming yourself to the image of Christ by every passing day or are you going back from your faith? உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடையதான உருவகத்தை நீங்கள் சந்திக்கிறீர்களா அல்லது நீங்கள் பின்னோக்கி செல்கிறீர்களா? Don't settle where you are in your relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட உங்களுக்கு இருக்கிற அந்த உறவு எப்படி இருக்கிறதோ அங்கே இருந்து விடாதீர்கள். Complacency, taking Christian life easy is the death to our growth. கிறிஸ்தவ வாழ்க்கை மிகவும் எளிதாக எடுக்கிறது எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால் ஒரு மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. Paul is telling that we need to grow up to be the image of Jesus Christ. பவுல் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவுடையதான உருவகத்தை போல நாம் வளர வேண்டும். You see how Paul and Barnabas pioneered these churches. பவுலும் பர்னபாவும் எப்படி இந்த சபையை உருவாக்கினார்கள் என்று Acts பாருங்கள். chapter 14 we can find the background.
அப்போஸ்தலர் 14வது அதிகாரத்தில் இந்த பின்னணியை நாம் பார்க்க We முடியும். can find that great miracles were performed among them. மிக பெரியதான அற்புதங்கள் அவர்கள் மத்தியில் நடந்தன. The Galatians received God's servants as if they received God has come into their towns. அந்த பட்டணத்திலே உள்ளதான் ஏதோ ஒரு தேவர்கள் வந்து விட்டதை போல அந்த கலாத்திய திருச்சபை ஜனங்கள் இவர்களை In ஏற்றுக்கொண்டார்கள். Galatians chapter 4 verse 8, Paul says that they have left the previous life of slavery. 14வது அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார் பழைய விதமான அந்த அடிமைதன வாழ்க்கையை அவர்கள் விட்டு விட்டார்கள். So they have seen great miracles. அங்கே அவர்கள் பெரியதான அற்புதங்களை அவர்கள் They பார்த்திருக்கிறார்கள். loved Paul. அவர்கள் பவுலை நேசித்தார்கள். And they have had a lot of transformation from old lifestyle. அந்த பழைய விதமான வாழ்க்கையிலிருந்து ஒரு மிகவும் பெரியதான மறுரூபம் அவர்களுக்கு ஏற்பட்டது. So that means these people are still coming to church. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் ஜனங்கள் இப்போது சபைக்கு வருகிறார்கள். Everything is going fine. எல்லாமே சரியாக சென்று But கொண்டிருக்கிறது. something is wrong with the spirituality. They are not growing. They are going back from their faith. ஆனா அவருடையதான ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில காரியங்கள் தவறாக சென்று கொண்டிருக்கிறது. அவர்கள் வளருகிறவர்களாக அல்ல, ஆனால் பின்னோக்கி செல்லுகிறார்கள். And in chapter 4 verse 20 of Galatians, Paul says that I am again in the pains of childbirth until Christ is formed in you. 4வது அதிகாரம் வசனம் 19 தமிழிலே இவ்வாறாக சொல்லுகிறது, மறுபடியுமாக கற்ப வேதனை படுகிறவரை போல நான் காணப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். In verse 11 Paul is telling, I fear that somehow I have wasted my efforts on you. 11வது பவுல் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று உங்களை குறித்து பயந்து இருக்கிறேன். So what happened to the Galatian church? அந்த கலாத்திய திருச்சபைக்கு என்ன நடந்தது? Lack of good teaching of the word of God had enabled them not to grow. அவர்களுக்கு இடையே காணப்பட்ட அந்த குறைவான உபதேசம் அவர்களை வளர விடாமல் தடுத்ததாக காணப்படுகிறது. In Galatians chapter 1 and his verse 6 to 7 Paul says, கலாத்தியர் 1வது அதிகாரம் 6 லிருந்து 7 வரையிலும் பவுல் சொல்லுகிறார், உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். You have turned to a different gospel. ஒரு வித்தியாசமான ஒரு சுவிசேஷத்திற்கு நீங்கள் திரும்பி இருக்கிறீர்கள். And where is this gospel preached? இந்த சுவிசேஷம் எங்கு This பிரசங்கிக்கப்பட்டது? gospel is preached right in the churches. அந்த சபைகளிலே தான் அந்த சுவிசேஷம் These பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. gospels are preached by so-called men of God. தேவனுடையதான மனிதர்கள் என்று சொல்லுகிறதான மனிதர்கள் மூலமாக தான் இந்த சுவிசேஷம் But it is a பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. different gospel. ஆனால் இவைகள் எல்லாமே வித்தியாசமான My dear சுவிசேஷம். child of God, we must understand that not everything that we hear in the name of God and not everything that comes out from the church medias are all the true gospel. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, சபைகளிலிருந்து வருகிறதும் கிறிஸ்தவ செய்திகளின் சமூக வலைத்தளங்களிலிருந்து வருகிறதுமான செய்திகள் எல்லாம் எல்லாமே சரியான சுவிசேஷமாக இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள Paul வேண்டும். preached the true gospel. பவுல் ஒரு யதார்த்தமான சுவிசேஷத்தை And then பிரசங்கித்தார். Paul went out and false teachers came, and in the same church, and they're all believers in the church, they're having the wrong teachings. பவுல் அங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார். அதே திருச்சபையிலே மத்த விதமான ஊழியர்கள் கலந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் தவறான உபதேசத்தை அங்கு We must be பிரசங்கிக்கிறார்கள். aware of the false teachings that are coming from the pulpits these days. இந்த காலகட்டத்திலே இந்த பலிபீடத்திலிருந்து வருகிறதான அந்த சுவிசேஷத்தை பற்றி நாம் பகுத்தறிகிறவர்களாக இருக்க வேண்டும். I'm talking about the wrong gospel. ஒரு தவறான உபதேசத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். And what does they do? அவர்கள் என்ன செய்தார்கள்? Verse 7. வசனம் 7லே, வேறொரு சுவிசேஷம் இல்லையே, சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடையதான சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே. Amen. This is a gospel of confusion. கலகத்தை ஏற்படுத்துகிறதான ஒரு We சுவிசேஷம். started our Christian life wanting to go to heaven and eternity with Jesus. இயேசு கிறிஸ்துவிடத்திலே கடந்து பரலோகத்துக்கு கடந்து சென்று அவரோடு கூட ஒரு நித்திய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடையதான அந்த சுவிசேஷத்தை நாம் ஆரம்பித்தோம். We somehow wanted to finish our race. நம்முடையதான ஓட்டத்தை எப்படியாவது முடிக்க வேண்டும். But now they are all brought in materialism and somehow to have prosperity in this world and confusing the people what is the true gospel. ஆனா இப்போது अनेक விதமான பொருளாதாரத்தின் நிமித்தமான அந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வந்து அந்த ஜனங்களை மிகவும் கலங்கப்படுத்தி உண்மையான சுவிசேஷம் எது என்று அவர்களை திகைக்க வைத்ததாக In இருக்கிறது. Galatians chapter 5 verse 10 Paul says it again. மறுபடியுமாக கலாத்தியர் 5வது அதிகாரம் 10வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், நீங்கள் வேறு விதமாய் சிந்திக்க மாட்டீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் உங்களை குறித்து நம்பிக்கையாய் இருக்கிறேன். உங்களை கலக்குகிறவன் எப்படிப்பட்டவனாய் இருந்தாலும் தனக்கேற்ற ஆக்கினியை அடைவான். Are you going through confusion because of the various kinds of preachings that are happening in the Christendom? இந்த கிறிஸ்தவ உலகிலே நடைபெறுகிறதான விதவிதமான சுவிசேஷத்தை பார்த்து நீங்கள் கலங்குகிறதான ஒரு அனுபவம் உங்களிடத்திலே காணப்படுகிறதா? My dear child of God, we need to hold on to the pure and the purity of the gospel. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, நாம் உண்மையான ஒரு பரிசுத்தமான சுவிசேஷத்திற்காக நாம் இருக பிடிக்கிறவர்களாக இருக்க And வேண்டும். that is only faith in Jesus Christ. அது கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறது மூலமாகவே Our நடைபெறுகிறது. response to God in love. தேவனுக்கிடத்திலே நம்ம இருக்கிறதான அந்த அன்பு And to be Christ to be formed in our lives. கிறிஸ்து நமக்குள்ளதாக உருவாக்கப்படுகிறதான அந்த அனுபவம். Hallelujah. ஹல்லேலூயா. What is that called?
It is called being holy and being pure for the coming of the Lord Jesus Christ. அது எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறது? நாம் பரிசுத்தமாக இயேசு கிறிஸ்து வருகைக்காக எதிர்பார்த்து இருக்கிறதான ஒரு அனுபவம். Well, what is the cause of concern, of confusion in the present day churches? இந்த நாட்களில் சபைகளுக்கு இருக்கிறதான அந்த குழப்பத்திற்கான காரணங்கள் என்ன? The first problem is the lack of proper teaching. முதலாவதான அந்த காரணம் என்னவென்றால் சரியான உபதேசம் அங்கு குறைவாக காணப்படுகிறது. Right doctrines are not being taught in the churches. சரியான உபதேசங்களும் கொள்கைகளும் சபைகளிலே பிரசங்கிக்கப்படவில்லை. And secondly, there is too much of emphasis on material blessings in the churches today. இரண்டாவதாக இப்போது காணப்படுகிற அந்த சபைகளிலே பொருளாதாரத்திற்கான அந்த ஆசீர்வாதங்கள் அதிகமாக கவனப்படுத்தப்படுகிறது. Did Jesus die on the cross to give you 2 houses? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறைந்தது நமக்கு 2-3 வீடுகளை கொடுக்கிறதற்கா? Did Jesus die on the cross and pay with his life and his blood to have good cars for us? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அவர் அடிக்கப்பட்ட அந்த இரத்தம் சிந்தினது நமக்கு மிகப்பெரியதான அந்த கார்கள் We வாகனங்கள் have இருக்கிறதா? far diluted the purpose of the cross. அந்த சிலுவையினுடையதான அந்த நோக்கத்தை நாம் மிகவும் அதிகமாக சிதறவிட்டு இருக்கிறோம். Our eternal salvation, our souls are far more important. நம்முடைய நித்திய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா இதைவிடவும் அதிகமாக முக்கியத்துவம் And வாய்ந்ததாக Jesus இருக்கிறது. has told us very well that seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto இயேசு us. கிறிஸ்து அதைதான் மிகவும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட So கொடுக்கப்படும். all the worldly goodies that God gives us, that is a bonus for us. நமக்கு இந்த உலகத்திலே தேவன் கொடுக்கிறதான மற்ற எல்லா விதமான காரியங்களும் அது நமக்கு இணையாக இணைக்கப்படுகிறதான But காரியங்கள். that's not our focus. ஆனா அது நம்முடையதான ஒரு நோக்கம் Our அல்ல. focus is our Christian life. நம்முடையதான அந்த நோக்கமும் கவனமும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை. Our focus is our life which is pure and devoted to Christ. நம்முடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மிக பரிசுத்தமான தூய்மையான கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிக்கிறதான ஒரு Our வாழ்க்கை. focus should be to grow in the word of God and the wisdom of God. நம்முடையதான கவனம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் கிறிஸ்துவுக்காகவும் அவருடையதான வசனத்திற்காகவும் வளருகிறதாக இருக்க Too வேண்டும். much emphasis on material blessings has diluted the purity of the gospel. அந்த பொருளாதாரத்தின் மீது அதிகமாக நாம் கவனம் செலுத்துகிறதான போது சுவிசேஷத்தை அது சிதறடிக்கிறதாக இருக்கிறது. The third reason why believers are confused is overemphasis on prophecy and wrong interpretation of prophecy. மூன்றாவதாக என்ன காரணம் என்று பார்த்தால் தீர்க்க தரிசனம் மற்றும் தீர்க்க தரிசனத்தை நாம் எடுத்து விளக்குகிறதான அந்த வலிவுபடுத்துகிற அந்த காரியங்கள். Prophecy is a ministry. Praise God for that. தீர்க்க தரிசனம் என்கிறது அது ஒரு வகையான ஊழியம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். But we don't get overemphasis on prophecy. நாம் ஆனால் அதிலே அதிகமாக வலுவூட்டப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது. Every time you want to hear prophecy. எல்லா நேரங்களிலும் நீங்கள் தீர்க்க தரிசனத்தை கேட்க And many விரும்புகிறீர்கள். times the prophecies are interpreted wrong and we miss the mark of God. ஆனா अनेक நேரங்களிலே அந்த தீர்க்க தரிசனங்கள் தவறான முறையிலே அது விபரிக்கப்படுகிறது. நாம் தேவனுடைய அந்த கவனத்தை நாம் சிதைக்கிறவர்களாக You இருக்கிறோம். know, Paul says in Corinthians that I know in part and I prophesy in part. பவுல் கொரிந்தியர்கள் நிருபத்திலே அவர் சொல்லுகிறார், எனக்கு அது கொஞ்சம் தெரியும், நான் தீர்க்க தரிசனத்தையும் கொஞ்சமாக சொல்லுகிறேன் என்று. Amen. In other words, there can be a little knowledge in a prophet's prophecy, and if we are not careful to correct it and get right direction from God, we can miss away from the mark of God. அதனுடையதான அர்த்தம் என்னவென்றால் நமக்கு ஒரு சில கொஞ்சம் விதமான அந்த தீர்க்க தரிசனத்தை பற்றி உணர்வுகள் நமக்கு காணப்படுகிறது. நாம் அதை சரியான விதத்திலே சரிப்படுத்தவில்லை என்றால் நாம் தேவனுடையதான அறிவை விட்டு சிதறுகிறவர்களாக The இருக்கிறோம். next reason for so much of confusion in present day Christianity is that the preachers and the ministers of God with wrong motives they do ministry. அடுத்தபடியான காரணம் எப்படி இருக்கிறது என்றால் பிரசங்கியார்களும் ஊழியத்தை செய்கிறவர்களும் அந்த தவறான ஒரு நோக்கத்தோடு கூட அந்த ஊழியத்தை And செயல்படுகிறது. the next reason, you know what is the reason? அதுக்கு அடுத்த விதமான காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? People with itching ears, they want to hear what blesses them. ஜனங்கள் உங்களுடையதான காதுகளை குடைய விரும்புகிறார்கள். எப்படி என்றால் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே சொல்லி. They only want blessings. அவர்களுக்கு ஆசீர்வாதம் மட்டுமே தேவை. They don't need correction. அவர்களுக்கு அந்த சரிப்படுத்தல் தேவையில்லை. They don't need to hear about sin. நம்முடையதான பாவங்களை பற்றி They don't கேட்கிறது need to hear about repentance. நம்முடையதான மனம் திரும்புதலை பற்றி கேட்கிறது And people are coming and flocking where blessings are preached. எங்க எல்லாம் ஆசீர்வாதங்கள் பிரசங்கிக்கப்படுகிறது அங்கு ஜனங்கள் மிகவும் கூட்டமாக That வருகிறார்கள். is not the New Testament preaching. அது புதிய பாட்டினுடையதான பிரசங்கம் அல்ல. And the next reason for confusion is legalism, trying to gain favor of God by our spiritual disciplines, and we have become very legalistic in our approach to Christianity. அதற்கு அடுத்தப்பட்டதான அந்த காரணம் என்னவென்றால் மிகவும் ஒரு சட்டபூர்வமாக அதிகாரமுடையதான நம் இதெல்லாம் கிடைக்கும் என்கிற நோக்கத்தோடு தேவனிடத்தில் நெருங்குகிறது. Amen. What is legalism? அந்த சட்டபூர்வமான காரியங்கள் என்றால் என்ன? Legalism means Friday I have to fast. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நான் வெள்ளிக்கிழமை உபவாசிக்க வேண்டும். And even if I don't have a relationship with Jesus, I
I will fast. எனக்கு இயேசுவோடு கூட ஒரு உறவு இல்லை என்றால் கூட நான் உபவாசம் எடுப்பேன். Because I've been brought up like that. ஏனென்றால் நான் அப்படியே வளர்க்கப்பட்டிருக்கிறேன். That is not the right way to please God. ஆனா அது சரியான முறை அல்ல தேவனை If பிரியப்படுத்துகிறது. you fast on Friday, praise God for that. நீங்கள் வெள்ளிக்கிழமை உபவாசிக்கிறீர்கள் என்றால் அது தேவனுக்கு But you ஸ்தோத்திரம். don't fast as a ritualistic fast, a legalistic fast to please God. ஒரு கலாச்சார முறையை போன்றதோ அல்லது ஒரு சட்ட முறை போன்றதாகவோ நீங்கள் அதற்கு உபவாசிக்க வேண்டிய And there தேவையில்லை. is so much of confusion today because of lack of proper teaching in the church. சரியான உபதேசம் இல்லாதன் காரணமாக अनेक விதமான குழப்பங்கள் சபையிலே இந்த நாட்களிலே You காணப்படுகிறது. know, we have to grow up to the image of our Lord Jesus Christ. இயேசுவினுடையதான சாயலாக நாம் வளருகிறவர்களாக இருக்க வேண்டும். How do we grow up to the image of Christ? எப்படி இயேசுவினுடையதான அந்த சாயலாக வளர முடியும்? What is the definition of God? தேவனுடையதான அந்த அர்த்தம் என்ன? Be holy, for I am holy, says the Lord. தேவன் சொல்லுகிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறதை போல நீங்களும் பரிசுத்தராய் So இருங்கள். we must grow in our holiness, in our sanctification. நாம் நம்முடைய பரிசுத்தமாகுதலிலே நாம் வளர வேண்டும். Is that your desire? அதுதான் உங்களுடையதான விருப்பமாக In காணப்படுகிறது. 2020, how much of growth has happened in your Christian life? 2020வது வருடத்திலே உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவிற்கு வளர்ச்சி உருவாகி இருக்கிறது? How much of the word of God have you understood and meditated and grown in the word of God? எந்த அளவிற்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் புரிந்து கொண்டு அதை தியானிக்கப்பட்டிருக்கிறீர்கள்? How much have you grown in the spirit of God? தேவனுடையதான ஆவியிலே நீங்கள் எந்த அளவிற்கு And வளர்ந்திருக்கிறீர்கள்? that was Paul's burden for the church. அதுதான் பவுலுடையதான சுமையாக சபைகளுக்குரியதாக காணப்பட்டது. Galatians, he is telling in 4:19 that I'm looking for Christ to be formed in you. கலாத்தியர் 4:19 சொல்லுகிறார், என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு உங்களுக்காக கற்பவேதனைப்படுகிறேன். Yes, so that was Paul's heart for the churches at Galatia. கலாத்தியாவில் உள்ளதான அந்த சபைகளுக்கு பவுலுடையதான அந்த பாரம் சுமை அதுவாக இருந்தது. So it is Paul's prayer that people are sanctified and grow in purity. பவுலுடையதான ஜெபம் ஜனங்கள் அவர்கள் பரிசுத்தமாகப்பட்டு பரிசுத்தத்திலே அவர்கள் வளரும்படியாக இருந்தது. It's not only Paul's prayer, அது பவுலுடையதான ஜெபம் it மாத்திரமல்ல, is God's will that we are holy and sanctified. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாகவும் காணப்படுகிறது. 1 Thessalonians chapter 4 verse 3. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 3வது வசனம், ஆ. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. Amen. So it is God's will that we are sanctified or holy. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக காணப்படுகிறது. And it is the prayer of Jesus that we are sanctified and we are holy. இயேசு கிறிஸ்துவுடையதான ஜெபமாகவும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதாக இருந்தது. Amen. Come to John chapter 17 and this verse 17. Look at the prayer of Jesus. யோவான் 17வது அதிகாரம் வசனம் 17 நாம் பார்க்கலாம் இயேசு கிறிஸ்துவினுடையதான ஜெபத்தை. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். Amen. உம்முடைய சத்தியத்தாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். Amen. Sanctify them by the truth. And this is the prayer of God the Father. This is the prayer of Jesus Christ. This is the prayer of Apostle Paul, that we grow in holiness in our life. சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் என்கிறதுதான் தேவனுடைய ஜெபமாகவும் இயேசு கிறிஸ்துவினுடையதான ஜெபமாகவும் அப்போஸ்தலர் பவுலுடைய ஜெபமாகவும் அது Can காணப்பட்டது. somebody shout a hallelujah? ஹalleluya சொல்லாமா? Praise the Lord. And that should be our desire. அதுதான் நம்முடைய வாஞ்சியாகவும் காணப்பட That வேண்டும். should be our prayer. அதுதான் நம்முடைய ஜெபமாகவும் இருக்க Yes, it's வேண்டும். good to pray for your own lives. நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்க வேண்டியது It's முக்கியம். good to pray for others. மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க But வேண்டும். more importantly, we need to grow in the image of Jesus Christ. எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவுடையதான சாயலாக நாம் வாழ வேண்டும். So how to develop steps to holiness? எப்படி அந்த பரிசுத்தமான அந்த வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும்? Two ways. இரண்டு வழிகள். Two ways we can develop this holiness. இரண்டு வழிகளிலே இந்த பரிசுத்தத்தை நாம் உருவாக்க முடியும். One is our part. ஒன்று நம்முடையதான பகுதி. Secondly, it is God's part. இரண்டாவதாக தேவனுடையதான பகுதி. You understand? What is our part? நம்முடையதான அந்த பகுதி என்ன? Separation from evil of this world. இந்த உலகத்தின் இப்பிரபஞ்சத்திலிருந்து நாம் பிரித்து எடுக்கப்பட்டு இருக்கிறது. Do not conform to the world. இந்த உலகத்திற்கு ஏத்த ஒத்த வேஷம் தெரியாமல் இருக்கிறது. You are saved and baptized, and are you still having the things of the world in your life? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்கள், இப்போது உங்களுக்கு அந்த உலக பிரகாரமான காரியங்கள் காணப்படுகிறதா? First Peter says in 1 Peter chapter 1 verse 14, do not conform to the evil desires you had when you lived in ignorance. 1 பேதுரு 1:14 பேதுரு சொல்லுகிறார், நீங்கள் முன்னமே உங்கள் அறியாமையிலே இருந்து கொண்டிருந்த இச்சைகள் படியே இனி நடவாமல் கீழ்ப்படிகிற பிள்ளைகளாய் இருங்கள். Romans chapter 12 verse 2, Paul says, do not conform any longer to the pattern of this world. ரோமர் 12 2வது வசனத்திலே
பவுல் சொல்லுகிறார், நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமும் இன்னதென்று அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Amen. Be transformed by renewing your mind. நம்முடையதான மனத்தை புதிதாக்குகிறதுனாலே Now மறுரூபமாக we need to வேண்டும். introspect. Am I having any settlements of the world in my life? என்னுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துக்கு ஏற்றதான காரியங்கள் ஏதாவது காணப்படுகிறதா என்று நாம் Patterns சோதனை of the world, இந்த பழைய விதமான காரியங்கள், lifestyle of the world, நம்முடைய வாழ்க்கை முறைகள், things of the world. உலகத்தில் இருக்கிறதான பொருட்கள், Am I having the same desires like the worldly people? இந்த உலகத்தில் இருக்கிறதான ஜனங்கள் காணப்படுகிறதான அதே விதமான ஆசைகளும் வாஞ்சைகளும் In Galatians chapter 5, Paul gives us the list of the former way of life. கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே அந்த பழைய விதமான காரியங்களை பற்றி மிகவும் பெரியதான ஒரு Galatians chapter 5 verse 19 and 20. கலாத்தியர் 5வது அதிகாரம் வசனம் 19 20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயின, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கப்பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Amen. Paul is giving us a list of this Galatians former lifestyle. கலாத்தியருடையதான அந்த முற்பது இருந்ததான அந்த வாழ்க்கை முறைகளை பற்றி ஒரு மிகப்பெரிய பட்டியலை பவுல் இங்கே சொல்லுகிறார். And Paul is telling we have left all that and come in the presence of God. பவுல் சொல்லுகிறார், அது எல்லாவற்றையுமே நாம் தூர எறிந்துவிட்டு இப்போது தேவனுடையதான பிரசன்னத்திலே So வந்திருக்கிறோம். now we cannot have those hints in our life. இப்போது அந்த விதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. In Galatians chapter 5 verse 16 and 17, see what Paul says. கலாத்தியர் 5வது அதிகாரம் 16 17 பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Walk by the Spirit so that you will not gratify the desires of the flesh. ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்றால் மாத்திரமே நீங்கள் உலக பிரகாரமான இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Amen. We are called to walk in the Spirit of God. நாம் தேவனுடையதான ஆவியிலே நடக்கும்படியாக Can அழைக்கப்பட்டிருக்கிறோம். somebody shout a hallelujah? ஹalleluya சொல்லாமா? Praise the Lord. Amen. Separate from evil. இந்த பொல்லாங்கிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள். Is there any lifestyle of the world that is still evident in our life? இந்த உலகத்தில் இருக்கதான ஏதாவது விதமான காரியங்கள் இப்போது உங்களுடைய வாழ்க்கையிலே இருக பிடிக்கிறதாக இருக்கிறதா? What are the things of the world? இந்த உலகத்தில் இருக்கதான பொருட்கள் எல்லாம் என்ன? Sexual immorality, மாம்ச இச்சைகள், lust, அது இச்சைகள், addictions to various things, சில விதமான காரியங்களுக்கு நாம் அடிமைகளாக இருப்பது, addictions to seeing movies, நாம் படங்களை பார்க்கிறது, addictions to see serials, நாம் சீரியலை பார்க்கிறதற்கு அடிமையாக இருக்கிறது, addiction to gadgets. நம்முடைய போன் போன்றதான பொருட்களுக்கு Is அடிமைகளாக there இருக்கிறது. anything still in our lives? இன்னும் ஏதாவது விதமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் Paul காணப்படுகிறதா? says that we have left behind that lifestyle அந்த விதமான காரியங்களை எல்லாம் நாம் விட்டு கடந்து வந்திருக்கிறோம் என்று and பவுல் we are சொல்கிறார். to walk in the Spirit. ஆனால் நாம் இப்போது ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும். And if we are still continuing in that, we are not growing in our spiritual life. நாம் இப்போதும் அந்த பல விதமான காரியங்களில் நாம் இருக்கிறோம் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில் நாம் வளர Today முடியாது. the Holy Spirit is talking to us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக் He will கொண்டிருக்கிறார். give you the grace and the power to overcome every hindrances of the world that is affecting us. நம்மை எல்லாவற்றையும் ஈர்க்கப்படுகிறதா இந்த உலக பிரகாரமான காரியங்களிலிருந்து வெளியே வருகிறதற்கு அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். God is calling you to surrender your former way of life in the presence of God. பழைய விதமான காரியங்கள் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று தேவன் God will give you deliverance by the power of God in the name of Jesus as you surrender to Him. தேவனுடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்கள் அர்ப்பணிக்கிறதான போது அவர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். Complete break from the former way of life is needed to grow in Jesus பழைய Christ. விதமான காரியங்களிலிருந்து ஒரு முழுமையான ஒரு தடுப்பு தேவைப்படுகிறது. Hallelujah. ஹalleluya. Let's introspect our lives. நாம் சோதித்து What are பார்க்கலாம். the things that are holding us back? என்ன விதமான காரியங்கள் நம்மை இறுக பிடித்து What are the things where the devil has chained us? என்ன விதமான காரியங்கள் சாத்தான் நம்மை Today go back with a deliverance in that area. இந்த வேளையிலே அந்த ஒரு விடுதலையோடு கூட கடந்து செல்லுங்க. You know that Paul says that we have been bought by the blood of Jesus. பவுல் என்ன சொல்கிறார் தெரியுமா? நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டோம். Christ died for us and paid the price so that we may be redeemed and live a holy life. இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக மரித்தார். எதற்கு என்றால் அந்தால் மாத்திரமே நாம் ஒரு நீதியின் பாதையில் நாம் வாழ முடியும். God is asking you to live the former way of life. எல்லா விதமான பழைய வாழ்க்கைகளையும் விட்டு வர வேண்டும் என்று தேவன் நம்மை How do you use your mouth?
நம்முடைய வாயை எப்படி நாம் After பயன்படுத்துவோம்? receiving Christ, are you still using your mouth for vulgar talks? இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டதற்கு அப்புறமாகவும் இந்த உலக பிரகாரமான அந்த வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Do you beat your wife? உங்களுடைய மனைவிகளை நீங்கள் அடிப்பீர்களா? Is there no peace in your homes? உங்களுடைய வீடுகளிலே சமாதானம் இல்லையா? Are you using your eyes in a wrong way? உங்களுடைய கண்களை தவறான வழிகளில் நீங்கள் Are you using your hands in the wrong way? உங்களுடைய கரங்களை நீங்கள் தவறான வழிகளில் We have been redeemed out of this lifestyle. அது எல்லாவற்றிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். God is calling us for holiness in this sight. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று Ruba தேவன் raba அழைக்கிறார். shakarada rabanasi. And God can give you that life of holiness if you are willing to live your former way of life. அந்த பழைய வாழ்க்கையை நீங்கள் விட்டு வெளியே வருகிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்றால் தேவன் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். God has sprinkled you with his blood when you receive Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை நாம் பெற்றுக்கொண்டதான போது அவர் அவருடைய இரத்தத்தை நம் மீது அவர் When you had that born again experience, you have told Jesus, I am saying goodbye to the world and I'm going to follow you. நீங்கள் எப்படி மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவிலிருந்து பிறந்திருக்கிறீர்களோ அப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சொல்லியிருக்க என்னுடைய பழைய வாழ்க்கைகளை எல்லாம் நான் விட்டு இப்போது இந்த புதிதான அந்த வாழ்க்கையை நான் வாழுகிறதுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் And now we are getting entangled in the things of the world. இப்போது மறுபடியுமாக அந்த உலகத்தில் இருக்கிற அந்த காரியங்களிலே நாம் சுற்றி வளைத்துக் கொண்டிருக்கிறோம். Separate from evil. அது எல்லா விதமான பொல்லாங்கிலிருந்து நீங்கள் Separate from the things of the world. இந்த உலகத்தினுடையதான எல்லா காரியங்களிலிருந்து நீங்கள் It may பிரித்தெடுக்கப்பட்டீர்கள். be very, very glittery and very attractive, but God's children are to walk in a separate way. இது எல்லாமே நம்மை முழுமையாக அது ஈர்க்கப்படுகிறதாக இருக்கிறது. ஆனாலும் தேவனுடையதான பிள்ளைகள் இது எல்லாவற்றையும் விட்டு ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான வாழ்க்கையை வாழ 1 வேண்டும். Corinthians chapter 6 verse 19 and 20 Paul says, 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் வசனம் 19 20 பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையதல்லவர்கள் என்றும் அறியீர்களா? your bodies are the temple of the Holy Spirit. உங்களுடையதான சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. You are brought with a price. நீங்கள் கிரயத்திற்கு You are கொல்லப்பட்டீர்கள். not your own. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. And we need to live that former way of life. எனவே அந்த பழையவிதமான வாழ்க்கையை நாம் விட வேண்டியது அவசியம். Amen. ஆமென். So when you make a decision not to walk in the former way of life, then God will start working in your life. நீங்கள் பழையவிதமான காரியங்களை விட்டு வெளியே வர வேண்டும் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதான போது தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிப்பார். Sanctification becomes the work of God in you. அந்த பரிசுத்தமாக்குதல் தேவனுடைய செயலாக உங்களுடைய வாழ்க்கையிலே In காணப்படும். Ephesians chapter 5 verse 25 and 26, Paul is talking to the husbands. Husbands, love your wives just Christ loved the church and gave himself up for her to make her holy, cleansing her by the washing with the water through the word of God. புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அந்தபடியே கிறிஸ்துவ சபையிலே அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறார். Amen. Christ sanctifies the church கிறிஸ்து சபையை சுத்திகரிக்கிறார் through the word of God. அவருடைய வார்த்தையின் மூலமாக. Look at the ministry of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் அந்த ஊழியத்தை பாருங்கள். To make us holy, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, to sanctify us. நம்மை சுத்திகரிக்கிறதற்கு. Sanctification is also the work of the Holy Spirit. அந்த சுத்திகரிக்கிறது கூட பரிசுத்த ஆவியானுடையதான ஒரு செயலாக Romans chapter 15 verse 16, Paul says sanctified by the Holy Spirit. ரோமர் 15வது அதிகாரம் 16வது வசனத்திலே பவுல் சொல்லுகிறார், உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே சுத்திகரியும் என்று. So it is a ministry of the triune God who dwells in us to sanctify us. இது ஒரு திருத்துவ தேவனுடையதான ஊழியமாக காணப்படுகிறது. எதற்கு என்றால் நமக்குள்ளதாக வாழ்ந்து நம்மை சுத்திகரிக்கிறதற்கு. And sanctification happens when we are obedient to the word of God. நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிறவர்களாக இருக்கிறதான போது அந்த பரிசுத்தமாக்குதல் செயல்படுகிறதாக இருக்கிறது. John chapter 17 verse 17, see the prayer of Jesus again. யோவான் 17வது அதிகாரம் 14வது வசனம், மறுபடியும் இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை பாருங்கள். உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியம். Amen. We need to learn, meditate, study the word of God, and when we learn the word of God, God the Father, God the Son, and the God the Holy Spirit will sanctify us. நாம் தேவனுடைய வார்த்தையிலே நாம் தரித்துக்கொண்டு அதை தியானிக்கிறவர்களாக இருக்கிறதான போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளதாக இருந்து நம்மை சுத்திகரித்து நம்மை அவர் பரிசுத்தமாக்குகிறவராக
How காணப்படுகிறார். many of you are studying the word of God? எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் படிக்கிறீர்கள்? What was the passage that you studied last week? கடந்த வாரத்தை நீங்கள் படித்ததான அந்த பகுதி என்ன? If you are not giving importance to studying the word of God, we are born again Christians, but like Paul telling to the Galatian church, we are backsliding Christians. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறதற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்றால் நாம் மறுபடியும் பிறந்ததான கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் பவுல் சொல்லுகிறதை போல நாம் பின்னோக்கி செல்லுகிறதான கிறிஸ்தவர்களாக If you இருக்கிறோம். are just a Sunday Christian, that is not enough. நீங்கள் ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை விசுவாசியாக மாத்திரமே இருந்தால் அது நமக்கு போதாது. We need to develop spiritually building habits in our lives. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ரீதியிலே வளருகிறதற்கான காரியங்களை நாம் உருவாக்கி கொண்டே இருக்க And வேண்டும். grow in the word of God. தேவனுடைய வார்த்தையிலே நாம் வளருகிறவர்களாக இருக்க Come out வேண்டும். of the evil of this world. இந்த உலகத்தினுடையதான எல்லா பொல்லாங்கிலிருந்து நாம் வெளியே கடந்து வர Then வேண்டும். God will sanctify us by His Spirit. அதற்கு அப்புறமாக தேவன் அவருடைய ஆவியின் மூலமாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். Hallelujah. ஹalleluya. Today you must make a decision that I cannot take my Christian life lightly. இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். என்னுடைய ஆவிக்குரிய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. Amen. What physical health is to the body, holiness is to the soul. நம்முடையதான சரீரத்திற்கு செய்கிறதான உடற்பயிற்சி நம்முடைய ஆத்துமாவிற்கான ஆதாரமாக காணப்படுகிறது. Amen. We need to exercise our soul by what? Holiness. நம்முடைய ஆத்துமாவை பரிசுத்தத்தின் மூலமாக ஒவ்வொரு நாளும் பயிற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும். Amen. Sanctification is the work of God. பரிசுத்தமாக்குதல் தேவனுடையதான செயலாக இருக்கிறது. I told you how we can be sanctified. எப்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று We நான் need to சொல்லியிருக்கிறேன். have a proper decision that I am quitting from every evil. நாம் எல்லா விதமான பொல்லாங்கிலிருந்து கடந்து வருக என்கிறதான ஒரு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க And வேண்டும். then study the word of God. அதற்கு அப்புறமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் படிக்கிறவர்களாக இருக்க Meditate on the வேண்டும். word of God. அந்த வார்த்தையை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். And pray in the presence of God. தேவனுடையதான பிரசன்னத்திலே ஜெபிக்க Then வேண்டும். God will come into our lives and God will sanctify us. The Father, Son and the Holy Spirit will be involved in sanctifying us. அதற்கு அப்புறமாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறதான போது பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் நம்மை சுத்திகரிக்கிறதிலே பரிசுத்தமாக்குறதிலே செயல்படுகிறவர்களாக You have இருப்பார்கள். started your Christian life well. உங்களுடையதான கிறிஸ்தவ வாழ்க்கையை வெற்றிகரமாக ஆரம்பித்தீர்கள். Paul is telling, finish well. பவுல் சொல்லுகிறார் நீங்கள் முடிக்கிறதும் வெற்றிகரமாக Finish முடியுங்கள். well. வெற்றிகரமாக Don't முடியுங்கள். lose your first love. உங்களுடையதான முதலான அந்த அன்பை விட்டு Don't விடாதீர்கள். stop your prayer. உங்களுடையதான ஜெபத்தை விட்டு விடாதீர்கள். Don't stop your Bible reading. உங்களுடையதான வேத படிப்பை நீங்கள் விட்டு விடாதீர்கள். Grow in the Lord. கிறிஸ்துவுக்குள்ளதாக வளருங்கள். Hallelujah. ஹalleluya. That should be our desire today morning. இந்த காலவேளையிலே அதுதான் நம்முடைய விதமான வாஞ்சியாகவும் இருக்க வேண்டும். Amen. Let us open our Bibles to 2 Peter chapter 1 verse 3 and 4. 2 பேதுரு 1வது அதிகாரம் வசனம் 3 4 நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்ளலாம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்ததும் அன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Amen. It's possible with the divine nature given to us that to overcome the things of this world. நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தெய்வீகமான மகிமையினாலே எல்லா விதமான பொல்லாங்கையும் மேற்கொள்ளுகிறது சாத்தியமானதாக காணப்படுகிறது.